சேலம் மாவட்டம் ஆத்தூரில் மாருதி ஈகோ வாகனத்தில் இடம் இல்லாமல் 4 மாணவிகள் வாகனத்தின் கதவை பிடித்து தொங்கிச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆத்தூர் நகர பகுதியில் மாருதி ஈகோ வாகனத்தில் சுமார் 20க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகள் அழைத்து வரப்பட்டனர். அதில் 4 மாணவிகளை உள்ளே அமர வைத்தும் இடம் இல்லாததால் 4 மாணவிகளை தொங்கியபடியும் அழைத்து வந்துள்ளனர். பள்ளி மாணவிகளை முறையாக அங்கீகரிக்கப்பட்ட வாகனத்தில் ஏற்றிச் செல்ல வேண்டும் என விதிமுறைகள் இருந்தும் பாட புத்தகங்களை வேனின் மேலே வைத்தும் மாணவிகளை கதவில் தொங்கவிட்டபடி உயிரோடு விளையாடிய அவல நிலை அரங்கேறியுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் கோடை விழாவை முன்னிட்டு துவங்கிய 65வது பள்ள கண்காட்சியில் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைவாகவே இருந்தது. மேலும் பூங்கா அருகே இருந்த வாட்டர் ஏடிஎம்கள் பழுதடைந்திருந்ததால் குடிக்க தண்ணீரின்றி பரிதபித்த சுற்றுலா பயணிகள் படகு சவாரி இல்லாததால் ஏமாற்றம் அடைந்தனர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு மட்டுமே பல்வேறு வசதிகள் மதிப்புடன் செய்து தரப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூரை அடுத்த பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. கடந்த 4 நாட்களாக வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்த நிலையில் அம்மாப்பேட்டை, குருவரெட்டியூர், சென்னம்பட்டி, சனிசந்தை, நெருஞ்சிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மாலை நேரத்தில் பெய்த மழை பொதுமக்களையும் விவசாயிகளையும் மகிழ்ச்சியடைய செய்தது. சேலம் மாவட்டம் எடப்பாடி வெள்ளாண்டி வலசு அருகே குடிநீர் குழாய் உடைந்ததால் சாலையில் குடிநீர் வெள்ளமென பெருக்கெடுத்து ஓடியது. ராசிபுரத்திற்கு தனி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் காவிரி குடிநீர் கொண்டு செல்லப்படும் ராட்சத குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாகி சாலையில் பெருக்கெடுத்து கழிவுநீர் கால்வாயில் சென்றது. நீர் பற்றாக்குறை உள்ள நிலையில் குடிநீர் வீணாவது வேதனை அளிப்பதாக தெரிவிக்கும் பொதுமக்கள் குழாய் உடைப்பை சரி செய்ய தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர்.